போயிட்டு வரேம்மா. சரி. அடடடே. வணக்கம்மா. நல்லதா போச்சு, நீயும் வந்துட்ட. இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எல்லாமே நீ அளவெடுத்துக்க. துணி நல்லா தைக்கணும், நாளைக்கே வேணும். இந்த வீட்டு வாரிசோட பேர் சுட்டு விழா. சௌமியா, என் சௌமியாவுக்கும் சேர்த்து அளவிடுங்க. அப்புறம் எல்லாருக்கும் 2 செட் துணியா தச்சிடுங்க. 2 நாளைக்கு தான் டபுள் சந்தோஷம் இல்ல, அதனால தான் 2 செட் கரெக்டா டைமுக்கு டெலிவரி பண்ணுங்க. உங்களுக்கும் பேமெண்ட் டபுளா கிடைக்கும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கே உங்களுக்கு எல்லா துணியும் கிடைச்சிடும். வரேங்க. அருண், நீ 2 ஜோடி Dress எதுக்கு கேட்ட? இங்க ஷனு சித்தியோட குழந்தைக்கு தானே பேர் சூட்டும் விழா, வேற யாருக்கு? என்னோட குழந்தைக்கு நாளைக்கு பேர் சூட்ட போறோம். அலறான் பாரு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. அப்புறம் மக்கள் எல்லாரும் இது யாரோட குழந்தைன்னு கேட்டா என்ன சொல்லுவ? இதெல்லாம் நீங்க குழந்தை வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பார்த்திருக்கணும். இப்போ இந்த வீட்டுக்கு குழந்தை வந்துட்டான். இது வரைக்கும் இங்க இருந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செஞ்சீங்களோ அதே வேலையை இப்போ என் குழந்தைக்கு நீங்க செய்யணும். என்னடா மகனே, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நாங்க என்ன சொல்ல வரோன்னு உனக்கு புரியலையா என்ன? 2 ஜோடி துணி தைக்க சொல்ற, அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இங்க பாரு, நம்ம ஊர் ஜனங்களை பத்தி உனக்கு தெரியாது. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருப்பாங்க. சொல்றத புரிஞ்சுக்க. உனக்கு சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் சுத்தமா இல்ல. இன்னும் சொல்ல போனா உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. என்ன பைத்தியம்னு சொல்லுங்க இல்ல முட்டாள்னு சொல்லுங்க, ஆனா என் மகனோட பேர் சூட்டு விழா சித்தப்பாவோட குழந்தையோட நடக்கும். குழந்தையோட அம்மா திருநங்கையா இருக்கும்போது அதுக்கு எந்த பேர் வேணாலும் வைக்கலாம். சிட்டோ மோட்டோ ஏதோ ஒண்ணு வைங்க, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அது இது எதுன்னு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா நாளைக்கு பேர் சூட்டு விழா நடக்கணும். அதுவும் உங்க குழந்தையோட சேர்த்து. சித்தி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எந்த குழந்தைகளுக்கு ஒன்னா பேர் சூட்டு விழா நடத்துறாங்களோ அவங்களுக்கு இடையில இருக்கிற உறவு அதிகமா இருக்குமா? நம்மளாலதான் ஒன்னா இருக்க முடியல இல்ல, அட்லீஸ்ட் நம்ம பசங்களாவது ஒன்னா இருந்து இந்த வீட்லயே நல்லா சந்தோஷமா வளரட்டுமே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏ வீரன், உன் பொண்டாட்டிக்கு சொல்லுவே, சமையலறையில இருக்க சொல்லு. இந்த வீட்டோட விஷயத்துல இவ தலையிட்டானா அப்புறம் காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன்னு சொல்லு. இங்க பரிசனம், இந்த பாத்திரத்தை எல்லாம் நீ தான் கழுவணும். கங்காச்சலத்தை பூஜாரையில வச்சிருக்க.
அதனாலதான் சொல்லுவாங்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்க கூடாதுன்னு. ஏன்னா தனக்குன்னு வரும்போது எல்லா கர்வமும் தானா அடங்கிடும். அட கண்ணா, பெரியப்பா கூட விளையாடுறியா? பெரியப்பா கிட்ட போறியா? சரி மாமா, பெரியப்பா உன்ன நல்லா கொஞ்சி விளையாடுவாரு. இந்தாங்க மாமா, குழந்தைய பிடிங்க. இந்தாங்க பிடிங்க. இவனுக்கும் நல்லா இருக்கும், அப்புறம் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். உன்னுடைய ஆட்டத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவ்வளோ ஆடணுமோ ஆடு, எல்லாத்துக்குமே ஒரு நாள் வரும். அக்கா, வாழ்க்கை ஃபுல்லா நீங்க என்ன கழுத குதிரை நாயின்னு என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா இனிமே இந்த வீட்டுல என்னோட ஆட்டம் தான் இருக்கும். கண்டிப்பா நான் ஆடுவேன். அத்தை, நான் பஜாருக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு வேலை பண்ணுங்க, இந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடுங்க. பேர் சுட்டும் விழாக்கு என்னென்ன வாங்கணுமோ அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹா, இந்தா. சரி அத்தை. வருண், அந்த லிஸ்ட்ல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் டபுளா வாங்கிட்டு வா. ஏன்னு தெரியும்ல. என்ன எதுக்கு பாக்குற? பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த வீட்ல எது வேணாலும் நடக்கும். திருநங்க அம்மாவாகலாம், என் புள்ள புருஷனாகாமே அப்பாவாக முடியும். எல்லாமே நடக்கும். நீ போ, போய் வாங்கிட்டு வந்துரு. நீங்க உள்ள வாங்க. அருண், ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க வாங்க. ஷனு, என்ன நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஊர்ல முட்டாள் தான் தன் காலை தானே பறிக்குவான். ஆனா நீ கண்ணை திறந்துட்டு கிணத்துல விளற. என்னங்க நீங்க எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்க? நான் சொல்றத மட்டும் கேளுங்க, எதுவும் நடக்காது, எல்லாம் சரியாகும். எனக்கு என்ன பயம்? ஆனா சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லணும். இப்ப நீ சொல்றத நான் கேட்டா நாம 2 பேரும் நல்லா மாட்டிக்குவோம். என்னங்க நீங்க மாட்டிக்காதீங்க, மாட்ட வைங்க. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்படி ஒருவேளை இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நாம இப்படியே தான் இருக்க வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் நீங்களே யோசிங்க. நான் இப்ப தூங்க போறேன். குட் நைட். என்னடா செல்லக்குட்டி? ஐயோ, என்னாச்சு? குழந்தைக்கு என்னாச்சு? அச்சோ, என்னடா செல்லம், என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழறீங்க? பசிக்குதா? கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் போய் கேண்டலை கொண்டு வரேன். உனக்கு காத்து வரலையா? சரி இரு. இங்க பாரு, இப்ப காத்து வருதா? நல்லா இருக்குல்ல? அது கூட நான் விசிறேன். இந்தாங்க. சரி சரி, போதும் போதும் போதும்டா கண்ணா. நீங்க நீங்க குழந்தைய கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு கேண்டில் ஏத்துறேன். ஒரு நிமிஷம் இரு. சமயா, நாம வெளியே கார்டனுக்கு போலாம். இந்த ராத்திரி இல்லையா? கரண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெளியே இருக்கலாம். குழந்தைக்கு நல்லா இருக்கும்ல. போலாம். சரி சரி சரி, அழக்கூடாதுடா கண்ணா.